हाय फ्रेंड्स, मुझे सर्दी हो गई है, आवाज़ थोड़ा बदल गई है. எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, என் குரல் மாறி போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போன தடவை விட்டதுலேருந்து இப்போ ஆரம்பிக்கலாம். ட சே டமாட்டர், டலேருந்து டமாட்டர். இந்த டவை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். இப்போ கால 4 விதம் பார்த்தோம், சல 4 விதம் பார்த்தோம், ச ச ஜ அப்படின்னு. இப்போ டலையும் 4 விதம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் எழுத்து வந்து ட ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். இந்த ட எழுதும்போது டிஏ வரும். டிஏ ட, ட சே டமாட்டர். டலேருந்து டமாட்டர் அப்படின்னு அர்த்தம், அதாவது தக்காளி அப்படின்னு அர்த்தம். டமாட்டர் சே சட்னி பனாத்தே ஹே அப்படின்னா தக்காளியிலிருந்து சட்னி செய்யலாம். பச்சையாகவும் சாப்பிட்லாம், எல்லாமே செய்யலாம். ஒரு சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக சட்னியை நான் சேர்த்துக்கிட்டேன். டமாட்டர் சே சட்னி பனாத்தே ஹே, தக்காளியிலிருந்து இல்லை தக்காளியில் சட்னி செய்யலாம், பண்ணலாம், செய்வார்கள் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் टमाटर से चटनी बनाते हैं அப்படின்னா செய்வாங்க, பண்ணுவாங்க, செய்யலாம், மூணுத்துமே குறிக்கும். ஃபஸ்ட்டு ட அப்படின்னு அழுத்தமாக படித்தோம். இந்த ட வந்து ட அப்படின்னு சொல்லணும், அதாவது ஹெச்ச சேர்த்து. ட அப்படின்னா டிஹெச்ஏ ட. ட சே டட்டேரா அப்படின்னா டட்டேரா என்பவர் வந்து ஈய பாத்திரம், அலுமினியம், பித்தளை இந்த மாதிரி பாத்திரங்கள் செய்கிறவங்க. அது வந்து தமிழ்நாட்டில் என்ன பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கூகுள்லேயும் கூட சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு வரலை. அதனால் அதெல்லாம் என்ன யார் செய்வாங்களோ அவர்கள். டட்டேரா பர்த்தன் பனாத்தே ஹே அப்படின்னா அந்த டட்டேரா என்பவங்க பாத்திரம் செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். செய்பவர்கள், செய்வார்கள், அந்த மாதிரி அர்த்தம். டட்டேரா. இந்த டவை வந்து ட அப்படின்னு படிக்கணும். ஃபஸ்ட்டு ட, ரெண்டாவது வார்த்தை ட. அப்போ தான் உங்களுக்கு உச்சரிப்பு கரெக்டாக வரும். அடுத்து ட. இந்த ட வந்து ரொம்ப சாதாரணமாக லைட்டாக தான் உச்சரிக்கணும். ட சே டம்ரு அப்படின்னா டிஏ வரும் இங்கிலீஷில். ட சே டம்ரு. டம்ருனா உடுக்கை. டம்ரு பஜாத்தே ஹே அப்படின்னா உடுக்கை அடிப்பார்கள். உடுக்கை அப்படின்றது டம்ரு அப்படின்னு அர்த்தம். அடிப்பாங்க அப்படின்றது அதை வாசிப்பாங்கல்ல, அதுதான் அடிக்கிறது. அப்படியே சுற்றுவாங்கள்ல உடுக்கையை, பஜாத்தே ஹே. அதில் வர்ற சவுண்டு வருதுல்ல, அதனால் அதை பஜாத்தே ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து அடிப்போன்னு தான் சொல்லுவோம். அதனால தான் உடுக்கை அடிப்பார்கள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஹிந்தியில் வந்து அடிப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அடிப்பாங்கன்னா மார்த்தே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து பஜாத்தே. எந்த ஒரு மியூசிக் பொருளாக இருந்தாலும் பஜாத்தே ஹே அப்படின்னு தான் வரும் ஹிந்தியில். அடிக்கிறது சொல்ல மாட்டாங்க. அதாவது அடிக்கிறது வந்து மார்த்தே ஹே, மார்னா படேகா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சில வார்த்தைகள் தமிழில் வேறு மாதிரி இருக்கும், ஹிந்தியில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஹிந்தியை படிச்சுட்டு ஹிந்தியை பேசிட்டு அதுக்கு அர்த்தத்தை தான் நம்ம தமிழில் தேடணும். எப்படி இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் வார்த்தையை நம்ம ஹிந்தியில் தேடணும்னா கிடைக்காது. இந்த டவை வந்து ட அப்படின்னு படிக்கணும். டிஹெச்ஏ ட. ட சே ढक्कन. ढक्कन அப்படின்னா மூடி அப்படின்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மூடி போட்டோம்னா அது ढक्कन அப்படின்னு சொல்லுவாங்க. ढक्कन से हम बर्तन ढकते हैं, ढाकते हैं. இது இப்படியும் சொல்லுவாங்க. ढकते हूன்னு சொல்லுவாங்க, ढाकते हूன்னு சொல்லுவாங்க. ढक्कन से हम बर्तन ढकते हैं அப்படின்னா பாத்திரத்தை மூடி வைக்கலாம், மூடலாம் அப்படின்னு அர்த்தம். பர்த்தன் அப்படின்றது பாத்திரம். இப்போ நம்ம ஒரு சட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை
தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் வந்து கஞ்சா அப்படின்வாங்க, இங்கே வந்து கஞ்சின்னுவாங்க. அந்த சட்டிகளை அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது சோறு சட்டி, சாதம் வடிக்கிற சட்டி, குழம்பு சட்டி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை அப்படி சொல்லுவாங்க. பாத்திரம் அப்படின்னா நம்ம பொதுவர்த்தமாக பர்த்தன், உதாரணத்துக்கு சப்ஜி கா பர்த்தன், சாவல் கா பர்த்தன் அப்படின்னு நம்ம அதை உச்சரிக்கலாம். அதாவது சப்ஜி கே பர்த்தன் அப்படின்னா குழம்பு வைக்கிற சட்டி அப்படின்னு அர்த்தம். சாவல் கா பர்த்தன்னா சோறு ஆக்கிற சட்டி, சாதம் வடிக்கிற சட்டி அப்படின்னு அர்த்தம். கஞ்சின்றது வந்து லோக்கல் லாங்குவேஜ், அது வந்து படிப்பில் வராது. பட் பேசுகிறப்ப யாராவது பேசினாங்களாக்கும் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சட்டியை தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நா, இதுக்கு பேர் வந்து நா. இந்த நா வந்து நம்ம தமிழில் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எழுத்து. ஸ்டார்டிங்கில் இந்த எழுத்தை எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணுறன்னா யூஸ் பண்ணுறனா வந்து வேறு எழுத்து. ஹிந்தியில் 2 நா வரும். இந்த எழுத்து வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நா சே ரன்வீர், அந்த ரன் அப்படின்னு வருதுல, அந்த நா தான் இந்த நா. ரன்வீர், वो एक रणवीर थे. रणवीर அப்படின்னா யுத்த வீரர், போர் வீரர் அப்படின்னு அர்த்தம். ரன் அப்படின்னா ரன் வீர், போர் வீரர் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் இந்த நா வரும். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப கம்மி தான். நம்ம எழுதும்போது இந்த எழுத்து வந்து வர்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி எழுத்து வந்துச்சுன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ந அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. த சே தர்பூஜ், இந்த தாவை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லணும், த அப்படின்னு. இதே போல் 4 எழுத்து இருக்கு. த சே தர்பூஜ், தல இருந்து தர்பூஜ், தர்பூசணியை தான் தர்பூஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான், ஒரே மாதிரி தான் இருக்கும். தர்பூஜ் ஏக் ரசீலா ஃபல் ஹை, தர்பூசணி பழம் ஒரு தண்ணீர் நிறைந்த பழம் அப்படின்றது. தர்பூஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தர்பூஜ் ஃபல் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தர்பூஜ் அப்படின்னு ஷார்ட்டாக தான் சொல்லுவாங்க. ரசீலா ஃபல் அப்படின்றப்ப தான் தண்ணீர் நிறைந்த பழம் அப்படின்னு அர்த்தம். தர்பூஜ் ஏக் ரசீலா ஃபல் ஹை. என்னுடைய உச்சரிப்பை மட்டும் நல்லா கவனமாக கேளுங்க. எந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்கிறேன், எந்த இடத்த நான் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத, அப்போ தான் ஹிந்தி வந்து உச்சரிப்பு கரெக்டாக வரும். இது வந்து த சே தர்மஸ், தர்மஸ் மே சாய் கரம் ரக் சக்தே ஹே அப்படின்னா, தர்மஸ் அப்படின்றது வந்து ஃப்ளாஸ்க்கு. தமிழில் அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. ஃப்ளாஸ்கில் டீ சூடாக வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தர்மஸ் மே சாய் கரம் ரக் சக்தே ஹே அப்படிங்கிறது. இந்த த சொல்லும் போது த அப்படின்னு சொல்லணும். தர்மஸ் ஃபஸ்ட்டு சொன்னது த அழுத்தமாக சொல்லணும். இது த, தர்மஷ், தர்மஸ் அப்படின்னு சொல்லணும். த இந்த எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் த அப்படின்னு படிக்கணும். இந்த எழுத்தை வந்து ரொம்பவே லைட்டாக சொல்லணும், த அப்படின்னு சொல்லணும். த சே தவாய் அப்படின்னா, தவாய் அப்படின்னா மருந்து. டாக்டர் தவாய் லிக்கர் தேத்தே ஹே அப்படின்னா, டாக்டர் வந்து மருந்து எழுதி கொடுக்குறாரு, மருந்து எழுதி தருவார். டாக்டர் மருந்து எழுதி தருவார் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். லிக்கர் அப்படின்னா எழுதி, தவாய்னா மருந்து, டாக்டர்னா டாக்டர் தான். லிக்கர் தேத்தே ஹே அப்படின்னா எழுதி தருவார் அப்படின்னு அர்த்தம். த சே தவாய், தன்றதை ரொம்ப லைட்டாக சொல்லணும். இது வந்து த சே தனுஷ். ஆதி மானவ் தனுஷ் பான் சே ஷிகார் கர்த்தே தே. தனுஷ் அப்படின்னா வில்லு, பான் அப்படிங்கிறது வந்து அம்பு.
அந்த காலத்தில் வேட்டையாடி இருக்காங்கல்ல. ஆதி மானவ் அப்படின்னா ஆதி மனிதன், அந்த காலத்து மனிதன் அப்படின்னு அர்த்தம். தனுஷ்னா வில்லு, பான்னா அம்பு. வில்லு அம்பில் வேட்டையாடினார்கள் ஆதி மாணவன், ஆதி மனிதன். धन्यवाद, मिलते हैं अगली वीडियो में. लाइक பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.